குற்றாலம் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வர இடம் பார்த்தீங்கன்னா வந்து அருவி தான். ஏன்னா இந்த குற்றாலத்தில் அருவியில் குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துலேருந்து இங்கே வந்து மக்கள் வருவாங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்ட்டு. அதுமாதிரி தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு வருவாங்க. சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஆர்ப்பரிச்சு விழுகிற தண்ணியில் வந்து குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அலை மோதிட்டு இருப்பாங்க மக்கள். இது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாகவும் விளங்குது. இந்த இடத்துல குற்றாலம் அப்படின்னு பேர் வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து குற்றாலநாதர்ன்ட்டு ஒரு கோயில் இருக்குது. அதனால தான் குற்றாலம் வந்து அதனால என்ன பண்ணால் குற்றாலம் கூறு ப்ளஸ் ஆல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆலமரம் அப்படின்ற ஒரு வகையான ஆலமரம் இந்த இடத்துல நிறைய இடத்துல தான் வந்து இந்த இடத்துக்கு குற்றாலம் அப்படின்னு பேர் வந்தது. இதே மாதிரி சங்க இலக்கியத்தில் கூட பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி அப்படின்னு ஒரு சிற்றிலக்கியம் காவியம் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊரை சம்மந்தப்பட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த குற்றாலம் அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்திய நாய்கள் யாரும் குளிக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கே எழுதப்பட்டது. நம்மளை குளிக்கவும் விட மாட்டாங்க அந்த இடத்துல. அப்போ அதை பார்த்தா வந்து வாஞ்சிநாதன்றவர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அறிக்கையை வெளியிட்ட ஆஷ் துரை அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த திருநெல்வேலி கலெக்டராக இருந்தார். அவரை பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஷ் துறையை சுற்றுவார். என் தமிழர்களையும் வந்து நீ குளிக்க விட மாட்டியா அப்படின்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரோட போவார். அவரோட கை துப்பாக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஷ் துறையை சுற்றுவார். அந்த மாதிரி இந்த குற்றாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாகவும் சரி, அது மாதிரி சுதந்திர போராட்டம் ரீதியாகவும் சரி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பெரும் வரலாறு இந்த குற்றாலத்துக்கு இருக்குது. மற்ற ஊரில் இருக்கிற அருவிக்கும் இந்த ஊரில் இருக்கிற அருவிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வந்து மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து அருவினா ஒரு இடத்துல தான் கொட்டும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9, 10 இடத்துல பார்த்தீங்கன்னா அருவி கொட்டும். அது பார்த்தீங்கன்னா வந்து பேரருவி, ஐந்தருவி, சிற்றருவி, அப்புறம் வந்து பழைய அருவி, அப்புறம் பாலருவி, புவியருவி, பழத்தோட்ட அருவி, செண்பக தேவி அருவி, பழைய குற்றால அருவி, தேன் அருவி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பலப்பட்ட அருவிகள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல குற்றாலமாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஒரு 3 இடத்துல 4 இடத்துல குளிக்க வராங்க. ஏன்னா அந்த செண்பகத்தோப்பு அருவிலாம், செண்பக தேவி அருவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து